ஸ்கூலோட அகாடமிக் இயர் முடிய போகுது. தி கேம் இஸ் கோயிங் டு என் நவ். பட் அடுத்த அகாடமிக் ஆரம்பிக்க போகுது. ஒரு மாதமோ ஒரு 1.5 மாதமோ லீவ் இருக்க போகுது. எல்லோரும் என்ன பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னா, உங்கள் குழந்தை படிக்குதுல, அது சூப்பர் ஸ்கூல் தான், அது நம்பர் 1 ஸ்கூல் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற வேறு ஏதோ ஒரு ஸ்கூலில் போய் என்ன பண்ணுங்கள், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை எழுத வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தெரிஞ்சிடும் நம்ம ஆல்ரெடி படிக்க வைக்கிறோம்ல அந்த ஸ்கூலோட லெவல் என்ன அப்படிங்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம குழந்தையோட லெவல் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துடலாம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஆஸ் அ பேரண்ட்டாக நான் எந்த அளவுக்கு என் குழந்தைகிட்ட திறமை இருக்கா இல்லையா, இல்லை நான் பயந்து ஒப்பேற்றி அந்த ஸ்கூலில் அந்த குழந்தைய ஓட்ட வச்சுட்ருக்கேனா அப்படியா இல்லையாங்கிற எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் வந்துடும். அந்த ஸ்கூலில் நான் உங்களை சேர்த்த சொல்லலை. என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, தரமான பொருள்னு நான் நம்புகிறேன். பட் அது மார்க்கெட்டில் போனால் தானே அது தரமற்றதான் எனக்கு தெரிய வரும். அது போல தான் இங்கே உங்கள் குழந்தைகளுடைய டவுட்டை செக் பண்ண சொல்லலை. நான் அவனுடைய கேப்பபிலிட்டி நான் செக் பண்ணுறதுக்காக இது பண்ண சொல்லலை. பண்ணுறோம் கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாமே. ஒருவேளை ஸ்கூலில் தப்பு நடந்தாலும் சரி, நம்மக்கிட்ட தப்பு நடந்தாலும் சரி, குழந்தைகிட்ட தப்பு நடந்தாலும் சரி, நம்ம அடுத்த இடத்துல போய் அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா எங்கே பிரச்சனைன்னு தெரிய வந்துடும். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அட்லீஸ்ட் 1-2 என்ன பண்ணுங்கள், உட்காந்து ஒரு 500 அப்ளிகேஷன் செலவு பண்ணி பார்த்துக்குங்களே, என்ன தான் இவனுக்கு எபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்களே. சும்மா அவனுக்கு ஒரு தெம்பு வரும்ல.